இட்ஸ் மண்டே ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலே இங்கே ஃபுல்லாக கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடாக சாப்பிடலாம் அப்படின்னு தான் குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம போண்டாக்கு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் தேவையானதில் அரைஞ்சி வச்சுட்டேன். நான் கேப்சிகம் அண்ட் ஆனியன் மட்டும் நான் அரைஞ்சி வச்சுக்கிட்டேன். இதை நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேரட்லாம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதுவும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆக்சுவலாக வந்து இங்கே சக்தியில் போண்டா மிக்ஸ்ன்னு இருக்கும். அது நீங்கள் இது வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1 கப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஆட் பண்ணால் போதும். அது ரொம்ப ஈஸியாகிடும். இதில் நான் வந்து ஆனியன், கேப்சிகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நான் ஆட் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் இந்த புதினாவை ஆட் பண்ணுவீங்க போண்டாலங்க கூட சொல்லுங்கள். அதோட டேஸ்ட் நிஜமாலுமே சூப்பராக இருக்கும். அதோட ஃப்ளேவராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நாங்கள் எல்லாம் மாவுலாம் ரெடி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேனில் வந்து எண்ணெய் வச்சு நாங்கள் வந்து போண்டாலாம் சுட்டு எடுத்துட்டோம். அப்படியே சைட்லேயே பார்த்திங்கன்னா காஃபியும் வச்சுட்டோம். காஃபி வித் போண்டாவோட தான் நாங்கள் இந்த டைம் கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணோம். எத்தனை பேர் நீங்கள் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே ப்ரிஃபர் பண்ணுவீங்கங்கிறத கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.